ஹாய். ஹாய். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ நாங்கள் வந்து நீயா நானால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து அது டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டிவியில் பார்க்குறவங்க 12:30 PM வந்து விஜய் டிவியில் வந்து பார்க்கலாம். பட் ஹாட் ஸ்டாரில் எப்பயுமே இருக்கும். டாபிக் என்ன, எப்படி போனீங்க, என்னெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாபிக் வந்து எங்களுக்கு ஏற்ற டாபிக் கிடையாது. நாங்கள் கால் பண்ண டாப்பிக்கே வேற. தாய் மகள்னு ஒரு டாபிக் வந்தது. சரி, அதுக்கு பற்றி போடுவோம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இவளுக்கு இங்கிலீஷ் புக்ஸ் பற்றி படிக்கிறதுக்காக நாவல்ஸ் பற்றி வந்தது. அப்புறம் PhD படித்தவர்கள்னு ஒன்று வந்து இது எதுக்குமே வந்து எங்களுக்கு கால் வரல. ஆனால் வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த டாபிக் வந்துச்சு. முதல்ல நான் எப்போ வந்துச்சு அதுவும் ஆக்சுவலாக 2 மணிக்கு வந்து 2 மணிக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்களா நான் அப்படின்ட்டு மத்தியானம் 11:30க்கு எங்களுக்கு கால் வருது. ஆமாம், எங்களுக்கு போகலாமா வேணாமா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறக்கூடாதுன்ற மாதிரியும் தோணி அப்புறமா எப்படியோ போயிட்டோம். ஃபர்ஸ்ட் இதோட இது என்னதுன்னா, எப்படி இது காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நாங்கள் கடைசியாக சொல்கிறோம். இந்த இதுக்கு வந்து கால் ஆக்சுவலாக வந்து அவங்க விஜய் டிவியோட டீம்ல நம்ம வந்து கால் பண்ணோம்னா அவங்க எடுக்க மாட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் நாளோ இல்லை கொஞ்சம் வருஷமோ இல்லை கொஞ்சம் பல தலைமுறைகளுக்கு அப்புறமாவோ ஒரு வாட்டி ஒரு கால் வரும். கால் வந்தோடனே நம்மளை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஓகேங்களா, நம்மளால அந்த ஃப்ளோவோட பேச முடியுதா அப்படின்னு ஒரு 2-3 டாபிக் கொடுத்து நம்மளை பேச சொல்கிறாங்க. பேச சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு மைண்ட் செட். ஒவ்வொரு சேனல் ஆக்சுவலாக வேற வேற மாதிரி இருக்கு. இது நீயா நானாவோட ப்ரொசீஜர். நாங்கள் வந்து கலைஞர் டிவி அண்ட் ஜீ தமிழ் ரெண்டுத்துக்குமே வந்து பேக் டு பேக் போயிட்டு வந்துட்டோம். அதோட ரிலீஸ் ஆகுமா, அது வருமா, எப்போ அதெல்லாம் தெரியாது. பட் கலைஞர் டிவி வந்து அம்மா வந்து பேசியிருக்காங்க ஃபெமினிசம் டாபிக்ல. அது இந்த வாரம் வருது, இன்னைக்கு வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் பேசுறது வருமானு தெரியாது. ஸோ அதனால நாங்கள் அதை ரொம்ப சொல்லலை. இது வந்து டெலிகாஸ்ட் நாங்கள் பார்த்துட்டோம் ஹாட் ஸ்டாரில். ஸோ அதனால நாங்கள் இதை சொல்கிறோம். எங்களுக்கும் மாமியார் மருமகளுக்கும் என்ன வந்து ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக எதுவுமே இல்லை. அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க மாமியாருக்கு பேசுறதுக்காக. அதுவும் அந்த டாபிக் வந்து ஒர்க்கிங் மாமியார் வர்சஸ் ஹவுஸ் ஒய்ஃப் மருமகள். அம்மா ஆக்சுவலாக மாமியார் கூப்பிட்டப்போ அம்மா இல்லை நான் மருமகளுக்கு வேணா உட்காடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் ஓகேன்னு தலையாட்டிட்டு கூப்பிட்டுட்டாங்க. ஆனால் அங்கே போனால் வந்துட்டு நான் அப்போவே சொன்னேன், புடவை கட்டிட்டு போவாத, உன்னை மாமியார்ல தூக்கி போட்டுருவாங்கன்னு. அம்மா வந்துட்டு அப்படிலாம் இல்லை, மருமகள்னாலும் வந்துட்டு நம்ம புடவை கட்டிக்கிட்டு போனாதான் வந்து இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் தூக்கிட்டு போய் அவங்க மாமியார் செக்ஷன்ல போட்டு விட்டாங்க. உண்மையா பார்த்தா எனக்கு மருமகளே கிடையாது. ஓகேங்களா, எனக்கு மாமியாரும் நான் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ எனக்கு 2 பக்கமுமே எனக்கு பெருசா எந்த நாலேஜும் இல்லை. பட் பட்டிமன்றத்துல வந்து என்ன டாபிக் வேணா கொடுக்குறாங்கல்ல, டிபேட் ஷோஸ்ல எல்லாம் எப்படி பேசுவோமோ அந்த ஒரு இதுதான் சொன்னாங்க. என்ன மேம் இதெல்லாம் நீங்க நல்லா ஃப்ளோவா பேசுறீங்க அப்படிலாம் சொன்னாங்க. சரி, ஏதோ ஒரு தைரியத்துல போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட மைக்கே வரல. மைக்கு தான் வர மாட்டேங்குது. நம்ம எதுக்கு வந்தோம், சும்மா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி உட்கார வச்சுட்டாங்களோ அப்படிலாம் கூட எனக்கு தோண ஆரம்பிச்சது. அங்க போன உடனே இவ எதிர்பாராத விருந்தாளி மாதிரி புடிச்சு தூக்கி மருமகள் இதுல போட்டாங்க. இவன் என்ன சொன்னா, ஐயோ யாராவது பார்த்தாலும் சீப்பாங்க, எனக்கு கல்யாணமே ஆகல அப்படின்னு. பரவாயில்ல மேம் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி போறோம்னு சொல்றோம். 11:30 கால் வந்து 2:30க்குலாம் வந்து உங்களை நாங்களே பிக்கப் பண்ணிட்டு கூட்டு போறோம். லொகேஷன் வந்து EVP விஜய் டிவியோட எல்லாமே, அங்க பிக் பாஸ் கூட அங்கதான் நடக்குது. ஸோ EVP டிவியோடதும் அங்கதான் நடக்குது. ஜி டிவி, கலைஞர் டிவி, எல்லா ஷோவுமே அங்கதாங்க நடக்குது. அப்புறம் இந்த சூப்பர் சிங்கர் அது இது என்னென்னமோ எல்லாமே அங்கதான் நடக்குது. ஆமா. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பி எங்களுக்கு வந்துட்டு நியர்பையா வந்து அவங்க சொன்ன லொகேஷன் வந்து கோயம்பேடு. அது மாதிரி நிறைய இடம் இருக்கு போல, கோயம்பேடு, கிண்டி, அந்த மாதிரி நிறைய இருக்கு. எங்களுக்கு நியர்பை வந்து கோயம்பேடு. ஸோ அங்கே வந்து 2:30க்குலாம் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கிளம்பி போகும் போது இல்லை நீங்கள் 3க்கா வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு 3லேருந்து கிளம்பி போகும்போது இல்லை மேடம், சாரி மேடம், நீங்கள் 3:30 மேலே வாங்க. இது வேற நாங்கள் போயிட்டு உட்காந்துட்டு மெட்ரோலயே போய் உட்காந்துட்டு இருக்கோம். அங்கே உட்கார கூட இடம் இல்லையா, இப்படி அப்படி நடந்துட்டு இருக்கோம். அங்கே இருக்கவங்கலாம் எங்களை பார்த்து என்ன நினைச்சாங்களோ தெரியல. அப்படி இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி எங்களுக்கே ஒரு மாதிரி தான். அங்கே காத்தும் இல்லை ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சரி கீழே இறங்கி போய் அங்கேயே போய் வெயிட் பண்ணலாம்னு போயிட்டோம். அங்க வந்து ஜெய்நகர் பார்க்னு சொல்லி ஒரு பார்க்குன்னு சொன்னாங்க. அந்த பார்க் ஓபன் பண்ணல. சரி, அதுக்கு வாசல்ல பஸ் ஸ்டாப் இருந்தது. ஸோ அங்க போனப்போ அங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கப்போ அவங்களும் வந்து நீயா நானாக்கு போறதா சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, எப்படியோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இந்த கார்ட்ஸ் இருப்பாங்க, அது மாதிரி நம்மள சுத்தி எல்லாம் நின்னு இருக்காங்க. பட் யாரும் வந்து ஆக்சுவலா அந்த குரூப்பே செம்மையா இருந்தாங்க, செம்ம வைபா இருந்தது. எல்லாரும் ரொம்ப டேலண்டட், ரொம்ப நல்லா. அவங்க எல்லாருமே வந்து ஃபீச்சர் ஆயிருக்காங்க இதுல, இந்த ஷோல வந்து வராங்க. அவங்க எல்லாரும் வந்து என்னன்னா நாங்க குரூப் போட்டோ எடுக்கல. அதான் ஒரு பெரிய, அவ்வளவு நேரம் அங்க இருந்தோமே தவிர குரூப் போட்டோ. நம்ம மெமரிஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து போட்டோஸ் எடுக்கிறோம் தோணாதுன்ற மாதிரி இது எங்களுக்கு சுத்தமா தோணவே இல்லை அதை பண்ணணும்னு.
ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஒரு எல்லாமே லேடிஸ் டாபிக்ன்றதுனால எல்லாருமே லேடிஸா இருந்தாங்க. ஸோ அதனால அது செம்மையா இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு டெம்போ டிராவலர் மாதிரி ஒண்ணு வந்தது, அதுவுமே சூப்பரா. ரொம்ப நல்ல டிரைவர். எங்க ஆக்சுவலா 4க்கு மேல ஆயிடுச்சு எங்களை கூட்டிட்டு போறதுக்கு, ஈவினிங் ஒரு 4க்கு மேல. அதுல நாங்க எல்லாரும் நல்லா பேசிட்டு ஜாலியா வந்து போய் டான்ஸ் தான் பாட்டு தான் அப்படிதான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்க அங்க போய் ரீச் ஆனோம். ரீச் ஆயிட்டதுக்கு அப்புறம் எடுத்திருக்கேன் நான், அதெல்லாம் அப்படியே போடுறேன் இதுலயே. ஸோ அங்க போய் இவிபியில ரீச் ஆனோம். இவிபி போற ரூட் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். அது அப்படியே நாங்க பேசுறது கூடவே அந்த வீடியோவையும் நான் போடுறேன், அதெல்லாம் வரும். அந்த பிக் பாஸோட இடத்தையும் நாங்க பார்த்தோம். சும்மா லைட்டா தான் எடுத்திருக்கேன், என்னால அது ரொம்ப கிளியரா எடுக்க முடியல, போக முடியல. அங்க ஒரே பயங்கர ஒரு அந்த இடம் மட்டும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. மத்த எல்லா இடத்துலயும் வந்து ஃப்ரீயா நம்ம போலாம் எங்க வேணா. அந்த இடம் மட்டும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு கேட் போட்டு அதை ஒரு ப்ரொடெக்டிவா வச்சிருக்காங்க. பிகாஸ் அது செட் இல்லையா, ரெகுலரா யூஸ் பண்ற செட். இப்போ நாங்க வந்து ஸ்டுடியோ 3, எங்களோட ஸ்டுடியோ வந்து 3rd ஸ்டுடியோ. வேற வேற இதுக்கு வேற வேற ஸ்டுடியோஸ் இருந்துச்சு. பட் ஒண்ணு எல்லாரும் நிரந்தரமா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. ஆமா, நீங்க உள்ள நாங்க போயிட்டதுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் நல்ல மழை எல்லாம் வேற இருந்துச்சு, ஒரே தூரம் லைட்டா போட்டு. ஆமா, நாங்க போயிட்டதுக்கு அப்புறமா வந்து அங்க வந்து பிரியாணி வச்சிருந்தாங்க. எங்க இப்ப இந்த எபிசோடு ஏர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரியாணி எபிசோடு ஏர் ஆகியிருக்கும். அது வந்து அவ்வளவு பெருசா வந்து அங்க வச்சிருந்தாங்க. போனதுக்கு மட்டன் பிரியாணி நான் சாப்பிட்டேன், நானும் இன்னொரு பொண்ணும். அவங்களும் வந்து அவங்க வந்து ஆடியன்ஸ், ஆக்சுவலி நானே ஆடியன்ஸா தான் போனேன். கூட யாராவது போனதுக்காக அவங்க நிறைய டீடைல்ஸ் கேட்டுதான், எனக்கு வரவங்க போட்டோ, வரவங்க பேரு, இவங்க கூட எத்தனை பேர் வராங்க, அவங்க போட்டோஸ் அதெல்லாம். சில பேர் கலைஞர் டிவி, ஆமா அங்கெல்லாம் நல்லா இருந்தது. அந்த வண்டியில நல்லா ஒரு மாதிரி சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது. நம்ம ஒரு ஊருக்குள்ள டூர் போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. உள்ள பிங்கா இருந்தது, நான் அதெல்லாம் கூட போடுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து உள்ள நாங்க வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டோம். நாங்க மட்டும் தான் பிரியாணி சாப்பிட்டோம், நாங்க 2 பேர் மட்டும். வந்து சமோசா டீ எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பாடு இல்ல டிஃபன் அந்த சைடு வந்து நைட்டுன்றதுனால ஒன்றும் பெரிய இது இல்லை. அப்புறமா வந்துட்டு கொடுத்தாங்க. அல்ல அது நைட் மாதிரி இல்ல, ஸ்நாக்ஸ் ஒரு அவல் புட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. மத்தவங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. ஏதோ அரிசியில இது பண்ணி, அவல் கிடையாது, ஏதோ அரிசியில வந்து இது பண்ணி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன தெரியல ஏதோ, ஆனா நல்லா இருந்தது. அப்புறமா வந்து அங்கேயே வந்து 2-3 மேக்கப் ரூம் இருந்தது. பட் மேக்கப் போடுற ஆள் யாரும் இல்ல, நீங்களே வந்து மேக்கப் போட்டுக்கலாம். மத்த இதுல என்ன நடந்ததுன்றத அந்தந்த வீடியோ வரும்போது நாங்க சொல்றோம். ஸோ இங்க வந்து நீங்களே மேக்கப் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க வந்து பண்ணிக்கலாம். வந்தவங்க எல்லாருக்கும் அது என்னன்னா வெளியூர்ல இருந்துலாம் நிறைய பேர் வராங்க. அவங்களுக்குலாம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி, ஏன்னா அவங்களாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு வரணும். ஆக்சுவலி எங்க கூட வந்தவங்களே ஒருத்தவங்க ஆல்ரெடி வந்து இன்ஃபார்ம் பண்ணி அதுக்காகவே வந்திருக்காங்க. நாங்களாம் தான் வந்து சென்னையில இருக்கவங்களுக்குலாம் லேட்டா தான் வந்து நிறைய சொல்றாங்க. எல்லா சேனலுமே வந்து சென்னையில இருக்கவங்களுக்கு லேட்டா தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ப்ரோக்ராம்னா இன்னைக்கு தான் கூப்பிடுறாங்க, இல்லன்னா முதல் நாள் சொல்றாங்க, இல்ல ஒரு 2 days பிஃபோர், அதுதான் வந்து இருக்கு. ஸோ இந்த எபிசோடுக்கு வந்துட்டு அங்க நல்லா எல்லாருமே வந்து விளையாடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நல்லா என்ஜாய்லாம் பண்ணோம், பேசிட்டு எல்லாமே இருந்தோம். பட் எங்களோட ஷூட்டிங் வந்து டைம்லாம் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் ரொம்ப வியர்டா இருந்தது. ஷூட்டிங் ஆரம்பிச்சது வந்து ஒரு 7-7:30 மணி இருக்கும். இது போய் உட்கார வச்சதே ஆரம்பிச்சது. அந்த பிளாக் ஸ்கிரீன் போட்டு உள்ள விடுறாங்க பாருங்க, அதை எங்களுக்கு 7:30க்குள்ள உள்ள விட்டாங்க. பட் அவங்க வேலையை பண்றாங்க. அதை சரி ஒரு ஃபார்ம் தராங்க, அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி சைன்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ண எப்படி பார்த்தாலும் 9 மணி ஆயிடுது. ஆமா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அப்புறமா கோபிநாத் சார் வர்றதுக்கு அதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் ஆகுது. அப்புறமா ஆனா ஒண்ணு நான் சொல்லணும், இது வந்து ஃபுல்லா வந்து ஸ்கிரிப்ட் யாருக்குமே எதுவுமே இல்ல. அண்ட் அவங்க வந்து அன்கட்டா எடுக்கிறாங்க. லைக் ஸ்டாப்பே இல்லாம ஒரே ஒரு ஸ்டாப் தான் இருந்துச்சு. அது வந்து பிரேக் கொடுத்தாங்க எங்களுக்கு ஒரே ஒரு வாட்டி. அது வந்து டின்னர் சாப்பிடுறதுக்காக. அதுல வந்து இடியாப்பம், இட்லி, அதுக்கப்புறம் வந்து பொங்கல் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லையா, இடியாப்பம் இட்லி அவ்வளவுதான். அதுக்கு குருமா சட்னிலாம் வந்து ஊசி போச்சு. அது காலையில வச்சது, அது ஊசி போயிருக்கும். சாம்பார் என்னால நிறைய சாப்பிட முடியல, எனக்கு ஒரு மாதிரி திகட்டிட்டு வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால இடியாப்பத்தை மட்டும் வச்சுக்கோங்கன்னாங்க. அதுக்கப்புறம் இது முடிஞ்சிட்டு எல்லாரும் போய் கோதுமை உப்புமாவா ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, ஏதோ ஒன்று வித்தியாசமா இருந்துச்சு. இது சாப்பிட்டு திருப்பி நீங்க வந்து ஷூட்டுக்குள்ள போயிடணும். லெமன் டீ எல்லாம் வச்சாங்களாம், அது எல்லாரும் குடிச்சிட்டு காலி பண்ணிட்டாங்க. லெமன் டீ, ஆமா, அப்புறமா டீ காஃபி எல்லாமே வச்சிருந்தாங்க போல இருக்கு. நாங்க மேல இருந்து கீழே இறங்கி வரதுக்குள்ள மொத்தம் காலி. இதுல நாங்க வந்து லாஸ்ட் ரோல இருந்தோம். இல்ல ஹைலைட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரோக்கு ஒரு மைக்கு. ஓகே, ஸோ அந்த ரோல இருக்கவங்க அப்படியே அதை வந்து பாஸ் ஆன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோல வந்து 4 சீட்டு தான், அதனால அவங்க வந்து டப்பு டப்புன்னு வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு 2 ரோ வரைக்கும் தான் வந்து பேரா வந்தது. மாமியார் மருமகள் இந்த டாபிக்கு ஏத்த மாதிரி வந்தவங்க. மீதியான மாமியார் அண்ட் மருமகள் அந்த பேரா வந்திருந்தாங்க. அதுக்கு ட்ரெஸ்ஸிங் கூட பாத்தீங்கன்னா ஒன்னா பண்ணியிருந்தாங்க. அவங்களாம்
ஒரே கலர் கோடிங் மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. 2 ரோ. அதுக்கு அடுத்த மூணாவது ரோல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி மாமியாஸ் அண்ட் ஒன்லி மருமகள்ஸ் அவங்களா வந்துட்டாங்க. வேற வேற ஃபேமிலி. லாஸ்ட் ரோல தான் வந்து இந்த டாபிக் வந்து செட் ப்ராப்பர்ட்டியா வந்து அழைக்கப்படுபவர்கள்லாம் வந்திருந்தாங்க. இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியல. அதுல வந்து நான் இருந்தேன், அம்மா இருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு ப்ளீஸ் கொஞ்சம் சீட் வந்து ஃபில் பண்ணணும்ன்றதுக்காக என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ரோலே வந்து பாத்தீங்கன்னா 2 க்ரூ மெம்பர்ஸையும் வந்து உட்கார வச்சிருந்தாங்க. பிகாஸ் ஓப்பனா இருந்தா நல்லா இருக்காது பாக்குறதுக்கு, பட் நல்லா இருந்துச்சு. அவங்க சொல்லவும் சொன்னாங்க உங்களுக்கு டாபிக்ஸ் இருந்தா பேசுங்க. அடிச்சிட்டு பாருங்க மழை தப்பா 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 தலைமலையே அடிக்கிற மாதிரி இருந்தது. செட் வேற அந்த இது ஷீட் செட் போட்டுருக்காங்களா, அது மேல தப்பா 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 மண்டையில அடிக்கிற மாதிரி இருக்கு அந்த மழை. பட் நான் இன்னொன்னு சொல்லணும், நம்ம வந்து பாக்கும்போது எவ்வளவு பெருசா இருக்கு அந்த செட், ரொம்ப குட்டி. அவங்க ஆங்கிள் வச்சுதான் அது பெருசா இருக்கு. எல்லாமே அதான் போல இருக்கு. சினிமானாலே மாயன்றாங்களே, ஒரு சின்ன ஷோவே இப்படி இருக்குது. ரெண்டாவது நிறைய பேர் எல்லாரும் அதை வந்து ஸ்கிரிப்டட்ன்றாங்க. அங்க யார்கிட்டயும் வந்து பேசவே இல்லைங்க. அதுதான் உண்மை. அங்க வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பேசலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் என்ன கொடுத்தாங்கன்னா மைக்க கிட்ட வச்சு பேசுங்க, ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசக்கூடாது, சும்மா வந்து இன்டராக்ட் பண்ணாதீங்க, ஆப்போசிட்ல இருந்து பேசும்போது இங்க பண்ணாதீங்க. அதே மாதிரி நடுவுல அவர் கோபிநாத் சார் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீங்க குறுக்க பேசுனீங்கன்னா இங்க கிளாஷ் ஆகும், அது மாதிரி பேசக்கூடாது. அதுக்கப்புறம் 3வது இன்ஸ்ட்ரக்ஷன் மைக்க புடுங்கிக்காதீங்க, கொஞ்சம் பொலைட்டா கேட்டு பண்ணுங்க, எல்லாம் அப்புறமே அப்படியே டிவில தெரியும். இதுலயே தெரியும் பாருங்களேன். எங்க முன்னாடி ரோஸ்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. இதுல இன்னொன்னு வந்து என்னதுன்னா அந்த சீட் அந்த இன்னொன்னு சொல்றாங்க ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா பேசுங்கன்றாங்க. பட் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா பேசுறவங்களுக்கு யாருமே அங்க வரது கிடையாது. சோ உங்க எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ், நீங்க வந்து நீயா நானா இல்ல ஜீ தமிழ வா தமிழாவா இல்ல தமிழா தமிழாதீங்க பேசிக்கிட்டு நாங்க இப்ப பேசிட்டு இருக்கோம் பாருங்க, இந்த மாதிரி கச்சமச்ச அப்பவே பேசிருக்கோம். நாங்க எந்த இதுலயுமே நாங்க பேசல சரியா, பட் எங்களுக்கு டெலிகாஸ்ட் வந்து நீயா நானால ஆகி இருக்கு, அதனாலதான் நாங்க சொல்றோம். பேசவே இல்லைன்னா இந்த போட வேண்டிய வேலை கூட கிடையாது. நான் பேசுறது ஒரே ஒரு வாட்டி, நான் ஒரு 2-3 வாட்டி தான் பேசினேன். அது எல்லாத்தையுமே வந்து இந்த டாபிக் சரியில்லை இந்த டாபிக் சரியில்லைன்னு தள்ளி விட்டாங்க. நாங்க பேசுறது ஆனா எதுல இருக்கவங்களாம் சொன்னாங்க நீங்க கரெக்டா தான் மேடம் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு அது ஒத்து வராத மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் பேசுறது ஒரு 2 டைம்ஸ் வந்திருக்கு. நான் வந்து பேரா வராங்க இல்லைங்க, அவங்க கதையே பெருங்கதையா இருக்கு. அவங்க சொல்லட்டுமா, நீங்க இதுல பாக்கும்போதே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். சில பேர் பேசுறது, சில மாமியார் மருமக டுவோ வந்து ரொம்ப கடுப்பா இருக்கும். அது நேர்ல பாத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் இறங்கி ஓட்டு. நான் லிட்டரலா வந்து 9 or something 8:30 something இந்த ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. 2:30 தான் முடிஞ்சது. நைட் 2:30 நடராத்திரி. ஓகே, விடிகாத்தால 2:30 மணிக்கு தான் வந்து 10 மணிலாம் விடிகாத்தால அந்த டைம்ல தான் முடிஞ்சது. சோ அப்ப பாருங்க இவங்க கதையே போச்சு. அவ்வளவு நேரம் பேசுறாங்க. இவரும் போய் உட்கார்ந்து அவங்க கிட்ட அவ்வளவு நேரம் பேசுறாரு. அவங்களும் பிறந்த நாள்ல இருந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப. அந்த லைட் ஆல்ரெடி வந்து இதா இருக்கு. இதுல ஏசி வேற பயங்கரமான ஏசி, மழை வேற மேல. இவங்க பேசுறது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலாவது நம்மளுக்கு இதா இருக்கும். ரொம்ப சொன்ன கதையே சொல்லி அர்ச்சமாவே அரைச்சிட்டு இருந்தாங்களா, அது ஒரு மாதிரி தலைவலி எடுத்து சொல்லிச்சு பாருங்க. திரும்ப பேசுவியா எபிசோட் பாருங்க உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து அங்க இருக்கிற சீட் பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். சீட் வந்து எப்படின்னா நீங்க எழுந்த உடனே வந்துட்டு அமுக்கிக்கும். அண்ட் கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்கு. இதுல நீங்க உட்காரும் போது நீங்க இதுவா உட்கார முடியாது. லைக் அப்படிலாம் உட்கார லைட்டா நாட்டினீங்கன்னா டொபால்ல ஃப்ரண்ட்ல இருக்கவங்க மேல போய் விடுற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா பரவாயில்ல, பயமா இருக்கு. அது உட்கார்ந்துட்டு நம்ம எழுந்தோம்னா இப்படிதான் உட்காரணும், கொஞ்சம் அப்படியே தான் உட்காரணும், ஆடாம அசையாம. எனக்கு இடுப்பு வலியே வந்துச்சு பயங்கரமா. எனக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் எனக்கு அந்த இதுக்கு சாக்ஸ்லாம் எடுத்துட்டு போனேன் நானு. ஆனா அம்மா வந்து அது போடல. என்னால முடியவே இல்லை. கொஞ்சம் கை காலெல்லாம் எனக்கு இழுக்க ஆரம்பிச்சுட்டு என்னடா பண்றது, இறங்கி கூட வர முடியல, என்னால இறங்க கூட முடியாது. அந்த மாதிரி ஸ்டேஜ் எனக்கு. அது இடமே சரியில்லை, ரொம்ப லைக் சரியில்லை, ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான் இருக்கு. ஒரே ஒரு எக்ஸிட் பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட் தான், 2 சைடு எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு பக்கம் தான். ஒரு கை ஒரு உள்ளங்கை சைஸ் தாங்க. நம்ம வெயிட் எங்களை மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க பேக்ஸ் எல்லாம் வேற வச்சிடறாங்க. கொண்டு வர பேக் வைக்கிறாங்க. ஏன்னா எதுவுமே வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த சாஸ்க்கு பின்னாடி வைக்கிறாங்களா, அங்கதான் நம்ம நடந்து போகணும். அவங்க டக்குன்னு எடுக்கிறதுக்கு இப்படி குடிஞ்சா அவங்க சாயறாங்க. ஆமா, நமக்கு அதுவும் ரிஸ்கா இருக்கு, பயமா. நம்மளால அவங்க ஊதுறப்ப நான் எழுந்துக்கவே இல்லை. ஆனா எங்க ரோல ஒரு 2 பேர் போறதும் வரதுமா இருந்தாங்க நிறைய பேர். அது கஷ்டமா இருக்கு. அவங்க ஆனா ஏஜ் ஆனவங்க, அவங்களுக்கும் முடியல, ரொம்ப குளிர் தாங்க முடியல அவங்களால. அவங்க போய் இறங்கியே போயிட்டாங்க. ஒரு 1/2 hour வரவே இல்லை அவங்க, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நான் ஃபார்ச்சுனேட், எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சு நான் பேசுறதுக்கு வந்துட்டு எங்க ரோல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் தான் லைக் கண்டஸ்டன்ட் அங்க வந்து பேசுறதுக்காக வந்தவங்க 2 பேர் தான். ஸோ நாங்களே இப்படி மாத்தி வந்து மைக் வந்து கொடுத்து பேசிக்கிட்டோம். இதை சரி க்ரூ மெம்பர்ஸ் தான் உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து பேசுறதா இல்லை, அதனால அவங்க கிட்ட வந்து மைக் போறதுக்கே இல்லை. அதனால நாங்கள் 2 பேர் மாத்திட்டதுனால எங்களுக்குள்ள வந்து பிரச்சனை வரல. அந்த ரோல இருக்கிற மைக் அந்த ரோலே தான் வந்து பாஸ் ஆன் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அம்மா ரோல எல்லாம் பெரிய கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா அதுலலாம் வந்து ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. கையில புடிச்சுக்கிட்டு நான் பேசணும், நான் தான் பேசுறேன், எனக்கு முக்கியமான பாயிண்ட் இருக்கு இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு சார்ஜே கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
அதுலயே ஒரு வாட்டி ஏதோ பேசியாச்சு வந்துச்சு அவ்வளவுதான். சோ இதுதான் அம்மா வந்து ஃபர்ஸ்டே வருவாங்க கை தட்டுற மாதிரி க்ளோஸ் அப்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரியே நான் தான் கையை தட்டுறது கிரீன் கலர் சாரி பாருங்க. சோ எல்லாம் போட்டோவை போடு. எல்லாமே நான் போடுறேன், எல்லா போட்டோஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ வரும்போது அப்படியே மேலேயே வரும் எல்லாமே. ஸோ இதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நான் சொல்றேன்னு சொன்னேன் நான் எப்படி பண்றதுன்னு. நான் ஷோ பார்த்துட்டு இருக்கீங்க, அது டெலிகாஸ்ட் ஆகும்போதும் சரி இல்ல ஹாட் ஸ்டார். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் தெரிஞ்சவங்க தான் உள்ள போனோம், இதெல்லாம் போயிங்க. ஏன்னா எங்களுக்கு யாரையுமே தெரியாது. நீங்க எல்லாமே நாங்க யூடியூப்ன்றது கூட அவங்க கட்டுக்கல, நாங்க சொன்னா கூட அவங்க கட்டுக்கல. அங்க எங்களை விட சின்ன யூடியூப் சேனல்ஸ் இருந்தவங்களும் இருந்தாங்க, பெரிய யூடியூப் சேனல்ஸும் இருந்தாங்க. ஆனா யாருக்கும் அங்க பார்ஷியாலிட்டி அப்படிலாம் பார்க்கல. அது மட்டும் இல்லாம எனி டாபிக் நீங்க போங்க, அது ஒரு எக்ஸ்போஷர் தான் உங்களுக்கு. மத்த டாபிக்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் வந்து இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அம்மா மாதிரியே நிறைய பேர் இருந்தாங்க அங்க. இந்த டாபிக்கே சம்பந்தமே இல்லாம வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் பசங்க கூட கிடையாது, அவங்க மாமியார் சைட்ல இருந்தாங்க. இப்ப அம்மாக்கும் பசங்க இல்ல, மாமியார் வந்து ஆக போகுது. மாமியார் வேற மாதிரி, பட் இந்த சென்ஸ்ல இல்ல. பட் அவங்க மருமக வர போறது கிடையாது, பையனே கிடையாது. அதான் சோ அந்த ஆனா வந்துட்டு ஸ்கிரிப்டட்னா கண்டிப்பா ஸ்கிரிப்டட் கிடையாது. யார்கிட்டயும் அவங்க பேசுறது கூட கிடையாது. ஆமா, இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க. கசகசன்னு பேசாதீங்க, அடிச்சுக்காதீங்க, ஒருத்தர் சொல்லும்போது கொஞ்சம் நிறுத்துங்க. அதுக்கே அவருக்கு ரொம்ப கோவம்லாம் வந்துருச்சு. இதுல வர நடுவுல ஒரு பையன் வந்து அங்க உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டு கத்தி போன் பேசிட்டு இருக்காங்க. ஷூட் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படியே ஒரு மாதிரி. ஏன்னா அந்த நேரத்துக்கு உட்காந்துட்டு அவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஷோ எடுத்துட்டு இருக்காங்க. அசால்ட்டா அவன் உட்காந்துட்டு போன்ல எப்படி கத்தி பேசுறான். அவன் பேசுறது எங்களுக்கு கேக்குது, அப்படி கத்துறான். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவரும் பாத்தீங்கன்னா சலிக்கல, பாவம் நின்றுட்டே தான் இருந்தாரு. உட்கார்ந்தாரு நிக்கிறாரு, உட்கார்றாரு நிக்கிறாரு, ரொம்ப ரேர். அதான் சொன்னா, நான் உட்காராம சாப்பிடாம, நீங்களா சாப்பிட்டு வந்தீங்களோ வரல தெரியல, நான் இன்னும் சாப்பிடல மேடம், வெறும் தண்ணி தான் வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. பாட்டில தண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க, நடுவில் செட் பண்றாரு, அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவ்வளோ போட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டா பண்றாங்க. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்றாங்க. இதுல இந்த நைட் ஷூட்னா வந்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து விட்டுடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். எல்லாரும் லேடிஸ் அந்தந்த ஏரியாவுக்கு தனித்தனியா வேன்ஸ் வருது. நீங்க ஒரு ஏரியானா உங்களுக்கு நியர்பை ரொம்ப கிட்டக்கனா வீட்டுக்கு பக்கத்துல வீட்டு வாசல் நைட் அப்போ வந்து அவங்க வீட்டு வாசல்லயே வந்து விட்டுடுறாங்க. ஆமா ஆமா, நைட் டைம் இந்த மாதிரி நைட் டைம் ஷூட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எதுவும் டிரான்ஸ்போர்ட் அந்த டைம் கிடைக்காதுன்றப்ப நாங்க வீட்டுக்கு வந்து சேரும்போது 4:45 5 மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம். எங்க ஏரியால எல்லாம் அலர்ட் ஆயிட்டாங்க. மறுநாள் காலையிலுக்கு டிஃபன் கடைலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரோட்ல எல்லாரும் போறாங்க வராங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. மணி இப்ப என்ன ஆச்சு டைம் பார்த்தா அப்பதான் நேத்து போயிட்டு நம்ம மறுநாள் தான் வந்திருக்கோம். ஒரு நாள் ஜேர்னி போல இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து ஹாட் ஸ்டார்லயோ இல்ல எபிசோட்லயோ வந்து கீழே வந்துட்டு நீங்களும் வந்து பங்கு பெற டு பார்ட்டிசிபேட்னு சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்க அந்த நம்பர்ஸ் கால் பண்ணுங்க. பண்ண உடனே எடுக்கலாம் மாட்டாங்க, அதையும் சொல்லிடுறோம். கன்சிஸ்டன்டா கொஞ்சம் கால் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கே வந்து ஒரு 2 டைம்ஸ் அடுத்த வந்து நல்லா ஓரளவு ஃப்ளோவா பேசுறவங்களா இருந்தா போங்க. ஆமா, இல்லனா உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க செலக்ட் ஆகி நீங்க அங்க போனீங்கனா கூட உங்களுக்கு பேச முடியாது. ஆமா, எனக்கு பக்கத்துல இருந்தவங்க எனக்கு நிறைய பேர் அங்க வந்து இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு பேச்சே வரல, அவங்களால ஃப்ளோவா வந்து பேச முடியல. அதை வாங்கி அவங்க மைக்கே கொடுத்து வந்தா கூட அந்த ஒரு கன்சிஸ்டன்டா அவங்களால பேச முடியல. ஏன்னா அவங்க எடுக்கிறது கிட்டத்தட்ட 4-5 ஹவர்ஸ் எடுக்கிறாங்க. பட் வர்ற ஷோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 1 ஹவர் கூட கிடையாது. ஆமா, 40 மினிட்ஸ் ஹார்ட்லி நினைக்கிறேன். அதுல நடுவுல ஆட்லாம் வருது. எல்லாம் பண்ணீங்கன்னா 40 to 45 மினிட்ஸ் தான் ஆட் உங்களுக்கு ரிலே ஆகுது. பாத்துக்கோங்க எவ்வளவு எடிட்டட்னு. நானே 4 வாட்டி பேசினேன், ஒரு வாட்டி தான் வந்தது. இவ ஒரு 5-6 வாட்டி பேசியிருப்பா. கொஞ்சம் நல்ல 4 வாட்டி தான் பேசுறேன். ஒரு நல்ல பாயிண்டா எல்லாம் பேசினா இவ. அதனால இவ்வளவு 2-3 வாட்டி. ஒரு வாட்டி நான் பேசுனது வந்து கீழே எல்லாரும் இல்ல, நான் 4 வாட்டி பேசினேன். அதுல 3 டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பாயிண்ட் வந்து அப்படியே காப்பி அடிச்சவங்க கீழே பேசுறாங்க. அது நிறைய நடக்குது. நீங்க பேசியிருப்பீங்க, அந்த டாபிக் இன்னொருத்தவங்க பேசுவாங்க, உங்களத வந்து டெலீட் பண்ணுவாங்க, அவங்க போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஃப்ளோல பேசியிருப்பாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். புரியுதுங்களா? சில நேரத்துல நம்ம போட்டவங்களே ஏன் திருப்பி போடணும், அவங்களும் பேசுன மாதிரி இருக்கட்டும், நம்ம பாயிண்ட் தூக்கி இன்னொருத்தவங்க போடுவாங்க. அங்க ஆனா சொல்றாங்க அடுத்தவங்க பேசுறாங்க. உங்களுக்கு வந்து நிறைய நேரம் நீங்க தெரியணும், உங்ககிட்ட நல்ல இன்டராக்ஷன் இருக்கணும்ன்ற மாதிரி நினைச்சீங்கன்னா பேசிக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க டாபிக் ஏத்த மாதிரி இருந்து போறீங்கன்னா அதுல வந்து ஒரு நல்ல என்ன சொல்றது ஃப்ரண்ட்லயே நீங்க உட்கார்ந்து பேசுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபேமிலி டாபிக்ஸா இருந்தா சொல்றேன், ஃபேமிலி சம்பந்தமான டாபிக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த டாபிக்கு ஏத்த ஆளா போனாதான் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து முன்னாடி உட்கார வச்சு பேசுவாங்க. இன்னொரு சேனல்ல நாங்க அந்த மாதிரி போயிருக்கோம், அது வரும்போது நாங்க அதை சொல்றோம். பட் கலைஞர் டிவில வந்து ஃபெமினிசம் டாபிக் அதனால தூக்கி மேல போய் போட்டாங்க. ஏன்னா நாங்க லாஸ்ட் அது வந்து செலக்ட் ஆனது. இன்னொரு சேனல்ல போனோம், பேசுறதே ஒரு வாட்டி தான், அது வருமானு தெரியாது. பட் பார்க்கலாம் எப்படி இருந்தாலும். சோ உங்களை வந்து அடுத்த சேனல்ல அந்த சேனல்ல எடுத்து நாங்க போடுறோம், அப்ப நாங்க போடுறோம். ஓகே, சோ பை.